ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் விருச்சிக ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சனி உங்கள் ராசிக்கு 5வது இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிருக்காரு. இவ்வளோ நாள் உங்கள் ராசிக்கு 4வது இடத்துல இருந்தார். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்னென்ன விஷயம்லாம் நான் சொல்கிறேன்னு கேளுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரொட்டீன் ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் மாற்றிக்கோங்க. எந்தெந்த விஷயத்துலாம் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறனோ அதைப்படி கேட்டு நடந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஸ்பெக்குலேஷனில் ஈடுபடாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. அதாவது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவேன், நான் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுவேன், மொபைலில் அந்த ரம்மி விளையாடுவேன், இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஈடுபடாதீங்க. அதாவது குயிக் கெயின்ஸ் இதெல்லாம் ஈடுபடவே படாதீங்க. அப்படி ஈடுபட்டீங்க அப்படின்னா சனி பகவான் வில் பனிஷ் யூ வெரி ஹார்ஷ்லி. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் ஒரு லாங் டேர்ம் கோலோடு இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நான் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு 7 வருஷம் கழித்து அது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரணும், அப்படி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நான் இன்றைக்கி காலைல 50,000 போடுவேன், இன்றைக்கி சாயங்காலம் எனக்கு 70,000 வேணும், இன்றைக்கி நான் 50,000 போடுவேன், எனக்கு ஒரு மாதம் கழித்து அது 1,00,000 வேணும், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட், இந்த ட்ரேடிங், இன்ட்ராடே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ், கேம்பிளிங், சீட்டு போட்டு சீக்கிரமாக காசு பார்க்கறது, இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. இப்படி பண்ணிங்க அப்படின்னா இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது, மைனஸில் தான் நிற்கும். ஸோ பி வெரி கேர்ஃபுல் வித் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக, ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறது ரொம்ப நல்லது. எஃப்டி, ஆர்டி, இல்லை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணாலும் ஸ்டே இன்வெஸ்டட். ஒரு 5 வருஷம் 7 வருஷம் இன்வெஸ்டடாக இருங்க. குறைந்தபட்சம் ஒரு 3 வருஷமாவது இன்வெஸ்டடாக இருங்க. அப்போ தான் உங்களுக்கு அதுலேருந்து நல்ல ப்ராஃபிட் வரும். சரி, அடுத்த விஷயம், ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் கான்சன்ட்ரேஷன் படிப்பில் இருக்காது. கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தாலும் ரிசல்ட்ஸ் மந்தமாக தான் இருக்கும். ஒரு தேக்க நிலை, என்னடா அது இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், நமக்கு மேக்ஸே வரமாட்டேங்குது, நமக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் நல்லா எடுத்தாலும் மேக்ஸ் வரமாட்டேங்குது. அதாவது உங்கள் இன்டெலிஜென்ஸை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் மேக்ஸ், பயாலஜி, சயின்ஸ் இதெல்லாம் நமக்கு வரமாட்டேங்குது. மற்ற சப்ஜெக்ட் லாங்குவேஜ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் நமக்கு வரமாட்டேங்குது, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு தடவை உங்களுக்கு வரலன்னா பல தடவை அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 5-6 தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் எஜுகேஷன், ஸ்டடீஸ். ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு நல்லா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நல்ல மார்க்ஸ் வரும். அப்படி பண்ணாலே உங்களுக்கு மார்க்ஸ் கம்மியாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், வீட்டில் படிக்க விடாமல் நிறைய சுச்சுவேஷன்ஸ் அமையும். ஸோ அதை எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் எஃபர்ட்ஸ் போட்டால் தான் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கவங்க, சினிமாவில் இருக்கவங்க, சினிமாவில் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கீங்க, டிவிலேயோ நியூஸ் சேனல்லையோ எதுலேயோ ஒன்றுத்தில் இருக்கீங்க, க்ரியேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு என்ன சஃபர்னு சொல்ல விரும்பலை. தெர் வில் பி டிலேஸ். உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி ப்ராசஸ் அஃபெக்ட் ஆகலாம். யூ வில் பி டிஸ்டர்ப்ட் ஆன் அ மைண்ட் லெவல். மைண்டில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், அது உங்கள் க்ரியேட்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணும். அடுத்த முக்கியமான விஷயம், ரொமான்ஸ். நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பி வெரி வெரி ஓப்பன். நீங்கள் லவ் பண்ணுற ஆள்கிட்ட ஓப்பனாக எல்லாத்தையுமே சொல்லிவிடுங்க. மறைச்சி எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. நான் ஒருத்தவங்களை லவ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு வேறு சைட்லேருந்து இன்னொரு ப்ரொப்போசல் வந்தது, நான் சைடில் அதை ஓட்டிகிட்ருக்கேன், இல்லை அதை கன்சிடர் பண்ணுறேன், இந்த பொண்ணை இல்லை இந்த பையனை பிரேக்கப் பண்ணிவிட்டு புது ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறேன் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா ரெண்டும் போயிடும், ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இருக்கிற ரிலேஷன்ஷிப் லாங் டேர்மாக இந்த பையனோ பொண்ணோ நமக்கு செட் ஆவானா அப்படின்றத யோசித்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இறங்குங்க. ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னாலும் சும்மா டைம் பாஸுக்கெலாம் இருக்காதீங்க. டைம் பாஸுக்கெலாம் இருந்தீங்கன்னா பிரேக்கப் ஆகிடும். ஸோ லாங் டேர்மாக இவங்க தான் நமக்கு செட் ஆவாங்க, நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் கல்யாணத்தில் போய் முடியும் அப்படின்னு நம்பினீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் நிலச்சிருக்கும். ஸோ இது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு. சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி டஃப். ஏன்னா நீங்கள் கமிட் ஆகிறது இந்த ஒரு காலகட்டம் கஷ்டம்தான்.
அடுத்த ஒரு 2.5 வருஷம். ஸோ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு 10% to 15% தான் இந்த டிரான்சிட் எல்லாமே. உங்களுக்கு சுய ஜாதகம் ரொம்ப தசாபுக்தி நல்லா இருந்ததுன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, எனக்கு அது கல்யாணத்தில் போய் முடியுமா, என்னோடய வீட்டில் என்னோடய லவ் மேட்ரை ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருச்சிக ராசிக்காரங்களே அடுத்த 2.5 வருஷம் கொஞ்சம் கஷ்டம்தான். உங்கள் வீட்டில் சொன்னீங்கன்னா எதிர்ப்பு நிறையா வரும். அதையும் தாண்டி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னீங்க அப்படின்னா கல்யாணத்தில் போய் முடியும். எந்த ஒரு தடை வந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நில்லுங்க. விருச்சிக ராசி நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க. உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருச்சுன்னா அது அதை அடையாமல் விட மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் கொண்டவங்க தான் நீங்கள். ஸோ ஸ்ட்ராங்காக நின்னீங்க அப்படின்னா கல்யாணத்தில் போய் முடியும். இல்லை வீட்டில் அப்போஸ் பண்ணுறாங்க, என்னாலலாம் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஒரு 2.5 years. எந்த தடை வந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா மேரேஜில் போய் முடியும். கல்யாணம் ஆனவங்க you have to put in a lot of effort into relationship area. ரிலேஷன்ஷிப் ஏரியாவில் நீங்கள் பயங்கரமாக எஃபர்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். உங்கள் கணவன் மனைவி கிட்ட உட்காந்து பேசுங்க, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பாட்டு ஆஃபீஸில் உட்காந்துருக்காதீங்க. அப்படி உட்காந்துருந்தீங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். ஸோ பி ஓப்பன் அபவுட் யுவர் ரிலேஷன்ஷிப், பி ஓப்பன் அபவுட் யுவர் ஃபீலிங்ஸ். என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ, என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதை அப்படியே உங்கள் பார்ட்னர்கிட்ட சொல்லுங்கள். தே வில் ஷுவர்லி அண்டர்ஸ்டாண்ட். மூடி மறைச்சி வச்சுருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. விருச்சிக ராசிக்காரங்க ஆல்ரெடி எதுவும் வெளில சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு காலகட்டம் ரிலேஷன்ஷிப் ஏரியா கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்குது. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், அவங்கள நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி வரலாம். ஸோ உங்களுக்கு வேலையில் ப்ரெஷர் அதிகமாகலாம், வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத நிலைமை வரலாம். ஸோ சின்ஸ் இட் இஸ் ஆஸ்பெக்டிங் த 7th house, 5வது இடத்துலேருந்து 7வது இடத்த பார்க்குறனால மேரிட் லைஃப் கொஞ்சம் மேலே கீழே அப்படி தான் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு புட் இன் அ லாட் ஆஃப் எஃபர்ட். உட்காந்து பேசுங்க, வெளில போங்க, அவுட்டிங் போங்க, சினிமா, ஷாப்பிங், வெளில ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஆஸ்பெக்டிங் யுவர் 2nd house. ஸோ ஃபேமிலி, மேரிட் லைஃப், ஸோ இந்த ஏரியாவில் கொஞ்சம் சிக்கல் இருக்க தான் செய்யும். அது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் எஃபர்ட் போடணும். சனி பகவான்னாலே நீங்கள் சும்மா எனக்கு சேரில் உட்காந்துட்டு எனக்கு ஜூஸ் எடுத்துருவாங்க அப்படின்னா வராது. நீங்கள் தான் எந்திரிச்சு போய் ஜூஸை போடணும். ஃப்ரிட்ஜிலேருந்து பழத்தை எடுத்து கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடித்து நீங்கள் தான் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு மற்றவங்களுக்கும் போட்டு தரணும். அதுதான் இந்த சனி பெயர்ச்சி. நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா பலன் அதிகமாக வரும். ஸோ எஃபர்ட்டே போட மாட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சனி பகவான் இஸ் ஆஸ்பெக்டிங் யுவர் 11th house. ப்ராஃபிட்ஸ் நல்லா வரும். பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ், சம்பளம் நல்லா வரும். சம்பள உயர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் சார்ட். பட் சம்பளம் வரும், பிஸ்னஸில் நல்லா ப்ராஃபிட் வரும். எங்கே பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் தனியாக பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஒரு 4 பேர் சேர்த்துக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே தான் பிரச்சனை. உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அவங்க வளைஞ்சு கொடுத்து போக மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு நோ சொல்லுவாங்க. நீங்கள் புதுசாக எதாவது பண்ணலான்னா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, அதெல்லாம் வேணாம் அப்படின்டுவாங்க. ஸோ இந்த ஏரியாவில் பிரச்சனை இருக்குது. கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு அவங்க கூட இருக்கிற பார்ட்னர்ஸ் ஒத்துழைப்பு தரமாட்டாங்க. பட் ப்ராஃபிட்ஸ் எல்லாமே நல்லா வரும். நான் தனியாக தான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ப்ராஃபிட்ஸ் வரும். கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு தான் கொஞ்சம் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரோட அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் அதிகம். நீங்களே ஒதுங்கிடுவீங்க, ஒரு ஐசோலேஷன் மோடுக்கு போயிடுவீங்க, தனியாக இருக்கணும்னு தான் விரும்புவீங்க. ஆல்ரெடி விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. தே ஆர் பேசிக்கலி டீப் திங்கர்ஸ், தனியாக தான் இருப்பாங்க. பட் இந்த காலகட்டத்தில் உங்களோட சோஷியல் சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் கம்மியாகும். தேவையில்லாதவனெல்லாம் ஒதுக்கிடுவீங்க. ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணுவீங்க. தேவையில்லாதவங்கெல்லாம் ஒதுக்கிடுவீங்க, இல்லை அவங்களே கலண்டு போயிடுவாங்க. இந்த காலகட்டத்தில் யார் உங்கள் கூட நிற்கிறாங்களோ அவங்க லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இதுதான் உங்களோட சோஷியல் சர்க்கிள். உங்கள் குழந்தைங்க கிட்ட அனுசரித்து போங்க, பாசமாக இருங்க, அவங்கள அதிகமாக திட்டாதீங்க. அவங்க நீங்கள் சொல்கிறத கேட்காம போகலாம், அதிகமாக அடம் பண்ணலாம், ரொம்ப நாட்டி பண்ணலாம். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக எடுத்து சொல்லுங்கள், ரொம்ப திட்டாதீங்க.
அதே மாதிரி குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த காலகட்டம் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கலாம். ஸோ ஓவரால் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பர்த் சார்ட். பட் இந்த காலகட்டம் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். பட் நீங்கள் விடாமல் ட்ரை பண்ணிங்கன்னா எனிதிங் இஸ் பாசிபிள். தெர் இஸ் அ ப்ராப் தட் சாட்டன் டிலேஸ் பட் நெவர் டினைஸ் அப்படின்னு. அது 100க்கு 100 உண்மை. உங்களை சனி பகவான் ஒரு பரீட்சைக்கு உட்படுத்துகிறார் அப்படின்னா நீங்கள் எந்த அளவு அதை தாக்கு பிடிச்சி வெளில வரீங்க அப்படின்னு தான் அவர் பார்ப்பார். ஸோ யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட் டு கெட் சம்திங். அதுதான் வந்துட்டு சனி பகவானோட ஃபிலாசபி. அப்புறம் சனி பகவான் ஆஸ்பெக்ட்ஸ் யுவர் செகண்ட் ஹவுஸ். ஸோ என்ன சாப்பிட்றீங்களோ கவனமாக பார்த்து சாப்பிடுங்க. ஒரு ரொட்டீனை மெயின்டைன் பண்ணுங்கள். கண்டதை சாப்பிடாதீங்க. மெயினாக கூல்ட்ரிங்க்ஸ், இனிப்பு, ஸ்வீட்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ், ரொம்ப வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் குடிச்சிங்கன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்து குடிங்க, பார்த்து சாப்பிடுங்க. நைட்டு 10 மணிக்கு மேலே பிரியாணி சாப்பிட்றது அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கு சான்சஸ் அதிகம். ஸோ சாப்பாடு மிக மிக கவனமாக இருக்கணும். என்ன சாப்பிட்றீங்க அப்படின்றதில் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள். டைமுக்கு சாப்பிட்ருங்க. இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே ஒரு பிரச்சனையுமே இல்லை. இல்லைனா ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. பேசுகிறதுலேயும் கவனமாக இருங்க. விருச்சிக ராசி அதிகமாக பேச மாட்டீங்க. பட் பேசுனீங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக பேசிடுவீங்க. ஸோ 2வது வீடை சனி பகவான் பார்க்கறதுனால பேச்சிலையும் கவனம் தேவை. ரொம்ப ஹார்ஷாக பேசிடாதீங்க. முடிஞ்ச அளவு பேசாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி சேவிங்ஸ், என்னதான் நீங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட் சம்பளம்லாம் அதிகமாக இருந்தாலும் சேவிங்ஸ் அப்படின்றது பண்ண முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இழுத்து பிடிக்கணும். நீங்கள் செலவெல்லாம் வரவு செலவெல்லாம் கரெக்டாக வச்சுருந்தா தான் நீங்கள் சேவ் பண்ண முடியும். ஏதாவது கொஞ்சம் அதிகமாக செலவாயிடுச்சு அப்படின்னாலும் சேவ் பண்ண முடியாது. ஸோ சேவிங்ஸ் ஏரியாவும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ டேக் கேர் ஆஃப் தட். ஸோ ஃபேமிலி ஏரியா, கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்க, இல்லை கல்யாணம் ஆகிடுச்சு, உங்கள் கணவன் மனைவியோடு இருக்கீங்க, கல்யாணம் ஆகாதவங்க உங்கள் அம்மா அப்பா தம்பியோடு இருக்கீங்க அப்படின்னா குடும்பத்தில் ஒத்துமையாக இருங்க. அவங்கக்கிட்ட சண்டை போடாதீங்க. வீண் சண்டைகள், விவாதங்கள் வேண்டாம். பேசாமல் இருக்கிறது நல்லது. ஸோ இதுவும் சனி 2வது இடத்த பார்க்கறதுனால தான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்தந்த விஷயத்தில் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லா விஷயத்தையும் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு அதன்படி நடந்துட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை இந்த சனி பெயர்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.